பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 92வது அதிகாரம் 12வது வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமானுடைய வளர்ச்சியை பனை மற்றும் கேதுரு மரங்களின் வளர்ச்சிக்கு சங்கீதக்காரன் ஒப்பிடுகிறான். பனை மரம் பூமியின் நீர்ப்பிடிப்பான பகுதிகளில் தனது வேரை ஆழமாக பரப்பும். புயல் மற்றும் பெருங்காற்றிலும் உறுதியாய் நிற்கும். வீசும் காற்று பனை மரத்தை சற்றே வளைய செய்தாலும் திரும்பவும் அது நிமிர்ந்து நிற்கும். வறட்சியான சூழ்நிலைகளிலும் அது உயிர் வாழ்ந்து தொடர்ந்து கனிகளை கொடுக்கும். நாமும் கூட பனை மரத்தை போல காணப்பட வேண்டும். நமது விசுவாசத்தினால் தேவனுடைய நீரூற்றுகளுக்குள் ஆழமாக வேரூன்ற வேண்டும். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க வேண்டும். பனை மரம் உயர்ந்து வளரும், அதே போல நாமும் நீதியின் சூரியனை நோக்கி உயர்ந்தோங்கி வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் தேவனுடைய மகிமைக்காக கனி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீதிமான் பனையை போல தேவனுடைய வீட்டில் நாட்டப்பட்டிருக்க வேண்டும், தவிர உலகம் மற்றும் உலகத்தின் பாவங்களுக்கு பின்னால் செல்லக்கூடாது. அதே போல ஒரு கிறிஸ்தவன் லீபனோனில் உள்ள கேதுருவை போன்றும் வளர வேண்டும். கேதுரு மரம் வெளியே வளருவதை போல பூமிக்குள்ளேயும் ஆழமாய் வேரூன்றி வளரும். உண்மையான கிறிஸ்தவர்கள் ஜனங்கள் மேல் பரிதாபமும் அவர்களுக்கு ஊழியம் செய்யும் ஆசையும் தொடர்ந்து வளர வேண்டும். இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் நாளுக்கு நாள் வளர்ந்தோங்கினார் என்று வாசிக்கிறோம். பிசாசு மற்றும் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்த போது அவர்களையெல்லாம் அவர் குணமாக்கினார். அதே போல நாமும் கூட கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் பனையை போல கேதுரு மரத்தை போல வளர்ந்தோங்க வேண்டும் என்பதே இந்த நாளிலே நாம் தியானித்திருக்கிற வசனம். ஆமீன்.